Hey guys, welcome to my channel EC Orbit. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ஸோட PYQs பார்க்க போறோம். First question என்னன்னா in a half adder the carry output is high, then what will be the inputs? So half adderனா என்னன்னு previous செஷன்லயே பார்த்திருக்கோம். ஹாஃப் ஆடர்னா என்னன்னா ரெண்டு பைனரி இன்புட்ஸ் கொடுப்போம், ரெண்டு அவுட்புட் வரும். ரெண்டு அவுட்புட் வந்து என்னன்னா ஒன்னு வந்து சம், ஒன்னு வந்து கேரி. சோ சம் வந்து என்னன்னா AXRB, கேரி வந்து என்னன்னா AB. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எப்போ வந்து அவுட்புட் வந்து ஹையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ நம்ம காம்பினேஷன் வந்து இப்ப 0 0 கொடுத்தா கேரி வந்து 0 தான் வரும், 0 1 கொடுத்தாலும் 0 தான் வரும், 1 0 கொடுத்தாலும் 1 தான் வரும். ஆனா 1 1 கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் வந்து ஹையா இருக்கும். சோ ஆன்சர் வந்து 1 1 1 1 கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் 1 இருக்கும். Question number 2. A half adder produces sum 1 carry 1. Sum வந்து AXRB, carry வந்து AB. Minimum NAND gates required to build half adder. சோ இப்போ ஹாஃப் ஆடரை வந்து பில்ட் பண்ணணும்னா ஒன்லி NAND கேட்ஸ் வச்சு மட்டுமே பில்ட் பண்ணணும். நமக்கு தெரியும் யூனிவர்சல் கேட்ஸ் வந்து என்ன கேட்ஸ், நாண்டும் நாரும் தான் யூனிவர்சல் கேட். ஏன் இது யூனிவர்சல் கேட்னு சொல்றோம்னா இதை வச்சு நம்ம எந்த சர்க்கியூட்னாலும் பில்ட் பண்ணிக்கலாம். சோ ஹாஃப் ஆடரை வந்து NAND கேட் வச்சு பில்ட் பண்ணா எவ்வளவு கேட்ஸ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 5 கேட்ஸ் தேவைப்படும். எதுக்குன்னா ஹாஃப் ஆடர் பில்ட் ஆகிறதுக்கு. இப்ப எக்ஸ்ஆருக்கு மட்டும் தனியா வேணும்னா சம்மோடையும் முடிஞ்சிடும், சம் பார்ட்டோட. அப்போ 4 NAND கேட்ஸ் மட்டும் தேவைப்படும் எக்ஸ்ஆர். ஆனா ஃபுல் ஹாஃப் ஆடர் சர்க்கியூட்டுக்கு வந்து 5 NAND கேட் தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா ஏபி வந்து இன்புட்டா கொடுக்கிறோம் ஒரு NAND கேட்டுக்கு, அப்போ ஏபி த ஹோல் பார் வரும். நெக்ஸ்ட் வந்து ஏ டாட் இன்னொரு NAND கேட்டோட அவுட்புட் என்ன வரும்னா ஏ டாட் ஏபி பார் த ஹோல் பார்னு கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா பி டாட் ஏபி பார் த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணா நமக்கு AXRBன்னு வரும். சோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஏ டாட் ஏபி பார் the whole bar dot b dot ab bar the whole bar எல்லாத்துக்கும் whole bar. இதை வந்து நம்ம டிமார்கன்ஸ் லா படி சால்வ் பண்ணணும். சோ டிமார்கன்ஸ் லா படி எப்படி சால்வ் பண்ணணும்னா அங்க டாட் ப்ராடக்ட்ல இருந்தா நம்ம பிளஸ் பண்ணணும், அங்க பிளஸ் இருந்தா நம்ம அடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணணும். சோ இந்த ரெண்டு பாரும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு a டாட் ab பார் பிளஸ் b டாட் ab பார்னு வரும். சோ இதை உள்ள மல்டிப்ளை பண்றப்போ a bracket of a bar plus b bar plus b bracket of a bar plus b barனு வரும். சோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதை உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணா a bar plus a b bar plus a bar b plus b b bar. எப்பயுமே a bar வந்து 0 தான் வரும். a plus a barனா தான் 1, a bar வந்து 0. சோ a b bar plus a bar b வரும். இதுதான் சம் XR. And then question number 4 என்னன்னா what is the boolean expression for some output of a full adder having inputs A, B and C in? எப்பவுமே ஃபுல் ஆடருக்கு வந்து நம்ம 3 இன்புட்ஸ் கொடுப்போம், அதாவது A, B இன்னொன்னு C. அவுட்புட் வந்து 2, சம் கேரி. சோ சம் என்ன A XOR B XOR C in கேரி AB plus B C in plus A C in. Question number 5 என்னன்னா what is the sum outputs of a full adder when the inputs A is equal to 1, B is equal to 1, C in is equal to 0. சோ இன்புட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட சம் கேக்குறாங்க. சோ ஃபுல் ஆடரோட காம்பினேஷன் எப்பயுமே 8 காம்பினேஷன் இருக்கும். 3 இன்புட் கொடுக்கறதுனால 2 power 3, 2 power 3 வந்து 8. சோ 8 காம்பினேஷன் இருக்கும். இப்ப 0 0 0க்கு எக்ஸ்ஆர் பண்ணா 0, 0 0 1னா 1, 0 1 0 1, 0 1 1 0, 1 0 0 1, 1 0 1 0, 1 1 0னா 0, 1 1க்கு 1. அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா A 1 இருக்கணும், B 1 இருக்கணும், C 0 இருக்கணும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து என்ன 0 தான் கிடைக்கும். And then 6th question என்னன்னா a dash arithmetic circuit adds 2 binary inputs and gives sum and carry as output. நமக்கு தெரியும் half adder. How many 2 input NAND gates need to realize half adder? Already previous ஒரு PYQ பார்த்தோம், same question தான் repeated. So 5 NAND gates required to design full half adder. ஆனா 4 NAND gates required to design
XOR. Next என்னன்னா 8th question. Half adder is the logic circuit that accepts dash single bit inputs. Half adder வந்து எத்தனை inputs வந்து accept பண்ணிக்கும்? 2. Next question number 9th என்னன்னா in a full adder there are 3 binary digit inputs and 2 binary digit outputs. Question number 10. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த PYQsல ரிப்பீட்டடா இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். மினிமம் நம்பர் ஆஃப் 2x1 mux required to design 16x1 mux. ஸோ இப்போ 16x1 mux டிசைன் பண்ணணும் 2x1 mux வச்சு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் 2x1 mux வேணும் 16x1 mux டிசைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ 16/2 எவ்வளோ மக்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம அதாவது 2x1 mux எத்தனை 2x1 mux 16x1 mux பில்ட் பண்ணணும்னா 16/2 போட்டுக்கணும். அப்ப 8 டிவைட் பண்ணணும். 1 வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸா டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 8/2னா 4, 4/2 2, 2/2 1. ஸோ இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும். 8 + 4 + 2 + 1 இதெல்லாம் ஆட் பண்ணா 15 வரும். இதோட ஷார்ட்கட் அதாவது 2x1 mux மட்டும் எவ்வளவு வேணும்னு கேட்டா இதோட ஷார்ட்கட் என்னன்னா n-1. அப்ப என்னங்கிறது இங்க என்ன 16. அப்ப 16 - 1 15. இது வந்து ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் how many 2x1 mux needed to design 32x1 mux. இது வந்து நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா வச்சு போடலாம். இப்ப n-1 2x1 மட்டும் தான் இது அப்ளிகபிள். ஸோ 32 - 1 என்ன 31. இதை ஒரு நிமிஷம் கிராஸ் செக் பண்ணிடலாம். இப்ப 32 ÷ 2 பண்ணா என்ன 16. ஃபர்தரா 1 கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ கண்டினியூ பண்ணணும். ஸோ 16/2 8 and then 8/2 4, 4/2 2, 2/2 1. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 16 + 8 + 4 + 2 + 1 அப்ப 31 கிடைக்கும். இதான் ஆன்சர். அப்ப 31 2x1 mux needed to design 32x1 mux. Next question. How many 4x1 mux needed to design 16x1 mux? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எத்தனை 2x1 mux தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ 4x1 mux 4x1 muxக்கும் இதே ப்ராசஸ் தான். ஸ்டில் 1 கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸ கண்டினியூ பண்ணணும். 16 ÷ 4 2x1 கேட்டா 2ஆல டிவைட் பண்ணணும். 4x1 கேட்டா 4ஆல டிவைட் பண்ணணும். 8x1 எவ்வளோ அப்படின்னு கேட்டா 8ஆல டிவைட் பண்ணணும். எவ்வளோ மக்ஸ் வேணும்னு சொல்றாங்களோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு வரணும். So, 16 ÷ 4 na 4. 4 ÷ 4 1. So 4 + 1 5. 5 4x1 mux needed to design 16x1 mux. இங்கே வந்து shortcut formula வந்து not applicable. Shortcut formula is only applicable for 2x1 mux needed to design how many mux. அதாவது எவ்வளவு பெரிய மக்ஸ்னாலும் 2x1 மக்ஸ்ல இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மத்த இதுக்கு எல்லாமே இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் how many 4x1 mux needed to design 32x1 mux. So 32 ÷ 4 8. 8 ÷ 4 2. And then இந்த 2ஐயும் ஃபர்தரா நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 2 ÷ 4 half. Halfனா 0.5. அப்ப 8 + 2 + half 10.5 வரும். 10.5 வந்து நம்ம வந்து ரவுண்டா 11 மக்ஸ் தான் தேவைப்படும். சோ இங்க வந்து 11 4x1 mux needed அப்படின்னு எழுதிக்கணும் இந்த சமுக்கு. Next question number 11. 11 என்னன்னா a dash combinational circuit that uses single input that can be directed throughout several outputs. So இது என்ன சொல்றாங்க 1-to-many combination. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே டீடைல்டா பார்த்திருக்கோம். மக்ஸ்னா என்ன, டிமக்ஸ்னா என்ன, என்கோடர் டிகோடர் எவ்ரிதிங். சோ அது பார்க்காதவங்க ப்ளீஸ் do check out and come. இப்போ என்னன்னா இப்போ 1-to-many-னா நமக்கு தெரியும் டிமக்ஸ். மல்டிப்ளெக்சர்னா many to 1. மல்டிப்ளெக்சர் is also known as universal circuit. And then question number 12. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நிறைய கேட்பாங்க PYQsல. சோ இப்போ என்னன்னா 4x1 mux இருக்குது. இன்புட் I0க்கும் I1க்கும் இன்புட் வந்து C கொடுத்துட்டாங்க. I2க்கும் I3க்கும் C பார்னு கொடுத்துட்டாங்க. செலக்ஷன் லைன்ஸ் 2 இருக்குது. நமக்கு தெரியும் 4x1 mux அப்படின்னா செலக்ஷன் லைன்ஸ் வந்து 2 வரணும். அதே 2x1 muxனா செலக்ஷன் லைன்ஸ் 1 தான் வரணும்.
So output என்னன்னு கேட்டிருக்காங்க. So 0 0 combination. So first 0 0. அப்ப A bar B bar I0. A bar B I1. AB I2. Sorry, A B bar I2, AB I3. So இப்ப 0 0 I0. 0 0 0 0 selection lines கொடுக்கிறப்ப I0 select ஆகும். 0 1 னா I1, 1 0 னா I2 and then 1 1 னா I3. So இப்போ I0 I1 ஓட input already கொடுத்துட்டாங்க C, I2 I3 ஓட input already கொடுத்துட்டாங்க C bar. So அத I0 க்கு பதிலா C போட்டுக்கணும், I1 க்கு பதிலா C, I2 க்கு பதிலா C bar, I3 க்கு பதிலா C bar. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல காமனா இது எடுக்க முடியும்னு பார்க்கணும். சோ A bar C எடுத்தா B bar plus B பிராக்கெட்ல, and then இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் எது காமன்னா A C bar காமன் எடுத்தா B bar plus B. நமக்கு ஆல்ரெடி தெரியும் A plus A bar, B plus B bar, C plus C bar, எந்த டேர்மோட பிளஸ் காம்ப்ளிமெண்ட் அந்த டேர்ம் வந்தாலும் நமக்கு 1 தான் ஆன்சர். சோ A bar C plus A C bar இது வந்து எந்த மாதிரி இருக்கு, XOR கேட், A XOR C. சோ இது வந்து இதான் இதோட அவுட்புட், y is equal to A XOR C. And then 13th question என்னன்னா, for a design 16 cross 1 mux, how many select lines will be needed? So 16 cross 1 mux na என்னன்னா, actually inputs வந்து என்ன, 2 power n inputs தான். muxக்கு எப்பயுமே inputs வந்து 2 power n inputs. select lines வந்து என்ன, power தான் select lines, power வந்து n. so 16 cross 1 mux na 2 power 4, 4 தான் select lines. and then question number 14, question number 14 லயும் ஒரு 4 cross 1 mux தான் கொடுத்திருக்காங்க. y என்னன்னு கேக்குறாங்க, அதாவது output. so selection lines என்ன, PQ, and then I0 வந்து R, I1 வந்து R bar, I2 R bar, I3 R ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ y is equal to 0 0 னா P bar Q bar R, next plus P bar Q R bar plus P Q bar R bar plus P Q R. சேம் அதே மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா XR கிடைக்கும். 15th question, digital multiplexer is basically a combinational circuit to perform என்னன்னா and or வந்து perform பண்ணும். and then design AND gate using 2 cross 1 mux. இப்போ நான் 2 cross 1 mux வச்சு AND gate வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து தெரியும் இதான் வந்து AND gate ஓட சிம்பிள். AB இன்புட் கொடுத்தா y is equal to A dot B ன்னு கிடைக்கும். so 2 cross 1 muxனா ரெண்டு இன்புட்ஸ் இருக்கும், ஒரே ஒரு செலக்ஷன் லைன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும். இப்போ A bar, Aல வந்து செலக்ஷன்ல Aல வந்து இப்ப 0 கொடுக்குறோம் அப்படின்னா A bar பண்றப்போ 0 தான் செலக்ட் ஆகும். அப்ப A bar into 0 plus AB அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், y is equal to AB. and then design OR gate using 2 cross 1 mux. இது வந்து OR gate ஓட சிம்பல், y is equal to A plus B. so ஒரு செலக்ஷன் லைன், ரெண்டு இன்புட், அகைன் ஒரே ஒரு அவுட்புட். so இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம்னா, அதாவது 0 செலக்ட் ஆகும்போது B இன்புட்டா கொடுக்குறோம், 1 செலக்ட் ஆகிறப்போ 1 கொடுக்குறோம். so A bar B plus A into 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், A bar, இது வந்து A வந்து உள்ள வந்து நம்ம பிளஸ் பண்றோம், A plus A bar into A plus B. இது வந்து அப்சார்ப்ஷன் லான்னு சொல்லுவாங்க, A plus A bar into A plus B. அப்போ A plus A bar வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1. இதோட அவுட்புட் வந்து y is equal to A plus B. இதே மாதிரி நம்ம எந்த கேட்னாலும் டிசைன் பண்ணலாம் 2 cross 1 mux வச்சுட்டு. இப்போ இதுல ஏதாச்சும் queries இருந்ததுன்னா kindly do it in comment section. Thank you for watching Easy Orbit YouTube channel. Kindly do share, subscribe and hit like button. Thank you.